இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. இதுவே நம்ம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேலே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். அமுது இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா முடிவே இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. கால போடுற அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம். அந்த அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில். இது வந்து அரக்கோணமே தான் அதை நம்ம பார்க்க வேண்டிய இடம். ரயில் நிலையம், பஸ் நிலையம் பக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விமானப்படைத்தளம் சொல்லுவாங்க, ஐஎன்எஸ் ராஜாலின்னு சொல்லிட்டு. அதன் அருகாமையிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு 14 ஏக்கர் தென்னந்தோப்பு, மாந்தோப்பு மற்றும் சில பழ வகைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடம் கரெக்டாக சொல்ல போனால் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் சொல்ல அந்த மெயின் ரூட்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மெயின் அந்த ஸ்டேட் ஹைவே ஊட்டி அதிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோப்பு தான் இது. அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர தார் ரோடு. இந்த தார் ரோடை ஒட்டி வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அந்த மண் ரோடை உங்களுக்கு எப்படி இருக்குன்ற வடிவமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பார்த்துட்டே வாங்க. அது இல்லாமல் இந்த விவசாய நிலம் இப்போ நான் பார்க்க வேண்டிய தோப்பு காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 82 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்பேடியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும், பூந்தமல்லியிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு தோப்பு. இது தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வகையான தென்னை மரங்கள் இருக்கு, ஒரு 50 மாமரங்கள் இருக்கு, ஒரு 20 சப்போட்டா மரங்கள் இருக்கு, மற்றும் ஒரு சில பழ வகைகள் மரங்களும் இருக்கு. முந்திரி மரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முந்திரி. அந்த முந்திரி மரங்கள்லாம் ஒரு 10 மரத்துக்கு நல்லா காய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோப்பு வந்து இருக்கு. இப்போ அந்த இடத்த நீங்கள் இந்த வழியை பாதையை பார்த்துட்டே வாங்க. நான் தோப்புக்கிட்ட வந்தோடனே உங்களுக்கு சில தகவல்கள் சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
வரைக்கும் வந்துச்சு நண்பர்களே. சரிங்களா, இங்கே வந்து தாண்டின உடனே அழகான இடம் முழுவதும் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. உள்ள நல்லா அருமையான ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு நல்லா பாதுகாப்போட போட்டு உள்ள வேலையாட்கள் உள்ள தங்கிறதுக்கான ஒரு ரூமு, ஷெட்டு, அப்புறம் அருமையான ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சார வசதியோடு இருக்குது. உள்ள நமக்கான ஒரு இந்த பாதையை வந்து நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய அசல் ஒரிஜினல் பட்டா பாதை இது நம்ம வரணுன்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அருமையான தென்னை மரங்கள் நல்லா காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரங்கள்லாம் அருமையாக இருக்குது. INS ராஜாளி படைத்தளம் சொல்லுவாங்க இல்லையா, அது பக்கத்துலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம். அதனால் வந்து இங்கெல்லாம் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்துக்கலாம் அனுமதியெலாம் கிடையாது. அதனால் நார்மலாக உங்களுக்கு வந்து நான் கீழ்த்தளத்தையே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே. ஒரு சென்ட்டின் விலை வெறும் 20,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்படுறது, கொஞ்சம் குறைச்சி பேசலாம் நம்ம. நீங்கள் தோப்பை வந்து பார்வையிடத்துக்கு வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய தென்னை மரங்கள், மாமரங்கள், சப்போட்டா மரங்கள் மற்றும் முந்திரி மரங்கள்லாம் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது. நீங்கள் இடத்த சைட் விசிட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். 14 ஏக்கர்ன்றதுனால ஒரு சென்ட்டின் விலை 20,000, ஒரு ஏக்கரின் விலை 20 லட்ச ரூபா. கொஞ்சம் பட்ஜெட் அதிகம்தான். பட் இருந்தாலும் வாழ்நாளில் ஒரு முறையானும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தோப்பு விலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்வையிடலாம். இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதா இருந்தால் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். நான் இந்த இடத்த கூப்பிட்டு போய் காட்டுறேன். இது ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோப்பு. நல்லா அரக்கோணத்திலே இருக்குது இந்த விவசாய நிலம். நம்ம வேறு எங்கேயும் சுற்ற வேண்டிய அவசியங்கள் இல்லை. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 20 நிமிட தொலைவிலே, ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். காஞ்சிபுரத்துலேருந்து ரொம்ப அருமையான ஒரு பெரிய தோப்பு. பட் வந்து தார் ரோடு ஓரத்தில் இல்லாமல் நமக்கான ஒரே ஒரு பொதுவான ஒரு மண் ரோடு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரக்கூடிய மண் ரோடு. நல்லா தோப்பு பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு தோப்பு. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா முந்திரி மரங்கள்லாம் நல்லா காய்த்து கொண்டு இருக்குது. மாமரங்கள் காய்த்து கொண்டு இருக்குது. சப்போட்டா மரங்கள் முதல் கொண்டு அனைத்து வகையான பயிர்களும் உள்ள செய்துட்டு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செங்காட்டு மண் பூமி அமைந்திருக்கக்கூடிய அரக்கோணத்தில் 14 ஏக்கர். ஒரு சென்ட்டின் விலை வெறும் 20,000 ரூபாய். ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சார வசதியோடு இருக்குது. அந்த கிணறையே நான் உங்களுக்கு காட்டுறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையான வளமான நீர் வளமிக்க பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிணறு மற்றும் ஒரு இலவச மின்சார வசதி. இந்த 14 ஏக்கருக்கும் சேர்த்து ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சார வசதி தான். பெரிய பட்ஜெட்டில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் தாராளமாக நம்பி வந்து பார்க்கலாம். காஞ்சிபுரத்திலிருந்து 28 கிலோமீட்டரும், அரக்கோணம் பஸ் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், ரயில்வே நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு தோப்பு. தாம்பரத்திலிருந்து 82 கிலோமீட்டரும், கோயம்பேடிலிருந்து 75 கிலோமீட்டரும் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரக்கோணம் பகுதியில், அரக்கோணம் ராஜாளி விமானப்படை தளத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் சொல்லும் மெயின் ரோட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் மட்டுமே அமைந்துள்ள இந்த ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்பு இது. இடத்த வந்து பார்வையிடுங்க. தாராளமாக நீங்கள் இடத்த நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த கிணறு வடிவு பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கிணறுலாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா தண்ணி வளம் மிக்க ஒரு பகுதி. மற்றபடி இந்த இடத்த பற்றி வேறு என்ன தகவல் வேணால் நான் சொல்கிற இடத்த வந்து நீங்கள் பார்வையிடும்போது இடம் பிடிச்சிருக்கு, இடத்தோட டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த வாங்கிக்கலாம். மற்றபடி வேறு எது இருந்தாலும் பேசிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எது இருந்தாலும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அப்படி இல்லை காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.